அன்பே சிவம் சேனலுக்கு தங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இப்போது திருவாசகம் எழுதுகிற ஒரு மாநாடு இப்போது நம்ம அகில உலகத்தில் எல்லாருமா சேர்ந்து செய்கிறாங்க. திருவண்ணாமலை திருப்பரந்துரைன்னுட்டு ஒரு இது இருக்குது, நிறுவனம் இருக்குது. நிறுவனம்னு சொல்ல முடியாது, அது ஒரு சிவனுக்காக செய்கிற தொண்டுக்கு உண்டான ஒரு இடம் அது. அந்த இடத்துல நம்ம எல்லாருமா சேர்ந்து இப்போது திருவாசகம் நாங்கள் எழுதிட்டுருக்கோம். உங்களுக்கே தெரியும், நம்ம உலக நன்மைக்காக இப்போது நம்ம ரொம்ப கொரோனான்ற ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தான் எல்லாமே விழுந்து எழுந்து எல்லாமே வந்தோம். எவ்வளவோ சீரழிவு, இயற்கை சீரழிவுகள் அப்படி எல்லாமே நடந்தது. திருவண்ணாமலையில் கூட நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. எல்லாத்தையுமே நம்ம கடந்து தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம மறுபடியும் இப்போ ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால நம்ம கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ப்ரேயர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு முயற்சி தான் இது. சும்மா நம்ம உட்காந்து சாமி கும்பிடணும் போது எல்லோரும் கும்பிட மாட்டாங்க. இது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்மளையும் அறியாமல் நம்மளுடைய ஆத்மா கடவுளை நினைக்கும். அப்போ நம்ம இந்த திருவாசகம் எழுதுறது மூலமாக கடவுள்கிட்ட நம்ம சந்தோஷமாக ஒரு மனசார நம்ம கடவுள்கிட்ட எல்லாருடைய நன்மைக்காகவும் நம்ம இந்த திருவாசகத்தை எழுதி கடவுளுடைய திருவருளை நம்ம அடையலாம். எல்லாருமே எழுதுங்க, காலையில் எழுதுங்க, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுங்க. இப்போ நம்மளுக்கு இப்போ ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. அதை நம்ம எல்லாருமா எழுதி உங்களுக்கு தேவைன்னா நான் ஃபோன் நம்பர் கொடுப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் இதை ஃபுல்லாக அனுப்புனீங்கன்னா அவங்க அதை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்பர் வேணும், இதை எழுதி எங்கே கொடுக்குறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இதை எழுதுறதுக்கு விருப்பப்படுறவங்க என்கிட்ட நம்பர் கேளுங்க, நம்பர் கொடுக்குறேன் நான். அந்த நம்பருக்கு நீங்கள் இதை அனுப்பி வச்சிடலாம். எங்கள் டீமில் அன்பே சிவம் டீமில் சாந்தினி தேவி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் நம்ம இதெல்லாம் எழுதி தரப்போகிறோம். திருப்பரந்துரையில் நம்ம இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்குவாங்க. கலெக்ட் பண்ணி மாநாடு நடக்கும்போது இது எல்லாமே அவங்க வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிட்டு நம்ம இது எல்லாமே நம்ம பெருமைக்காக நம்ம செய்கிறது கிடையாது. நம்ம எல்லா உலகம் எல்லாத்துலேயும் இருக்கிற எல்லா மக்களும் அமைதியோட நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போடு வாழணுன்றது தான் எல்லாருடைய ஆசையும். எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உண்டான இடம்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். கடவுள்கிட்ட நம்ம மனசார வேண்டிக்கும் போது அவருடைய பதிகத்தை நம்ம மனசுக்குள்ளே சொல்லுவோம், அதை பார்ப்போம். அதுக்குண்டான நேரம் தான் இது, அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆசைப்படுங்க, எல்லாத்தையும் இதை எழுதணுன்றதை எழுதி எல்லாரும் ஆசைப்பட்டு எழுதுங்க, சந்தோஷமாக எழுதுங்க. கடவுளை ரொம்ப நேசித்து எழுதுங்க. எல்லாமே எழுதி முடித்த உடனே இந்த நம்பருக்கு கேட்டிங்கன்னா நம்பர் நான் அந்த இதில் போடுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கொரியர் பண்ணலாம். வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே கொரியர் பண்ணலாம். அப்புறம் அன்பு தாங்க எல்லாம். கடவுள்கிட்டேயும் நம்ம அன்பாக இருப்போம். கடவுளை நம்ம எப்பயும் நம்மளை கைவிடுறதில்லை, எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளை கைவிட மாட்டார். எல்லோரும் எழுதுங்க. எல்லா நலனும் எல்லா ஒரு சௌகரியத்தையும் அடைஞ்சு நல்லா இருக்கணும்னு எல்லாரையும் வாழ்த்தி வணங்கிக்கிறேன். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இது நம்மளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. கடவுளோட நம்ம நேரடியாக பேச போகிறோம். பேசுறதுக்கு உண்டான டைம் அது. அப்படி எடுத்துன்னு எல்லாம் நல்லா இருக்கணும்னு சந்தோஷமாக நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். 15ஆம் தேதி வரைக்கும், நமக்கு ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அன்பே சிவம்.